BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents AC Mania. இந்த சம்மர் சீசன்ல ஜில்லு ஜில்லு ஆஃபரோட AC வாங்க Chera Home Junctionக்கு வாங்க. சுந்தராபுரம் and Cross Cut Road, கோயம்புத்தூர். ஒரு மொக்க ஜோக் சொல்லுங்க, கடி ஜோக் மாதிரினா. கடிச்சா வலிக்குமே. லேடி வந்துட்டு அவங்க ஒர்க் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபேமிலி பார்க்கறதுக்கு ஈரோடு போகிறாங்க. ரிட்டர்ன் வரும்போது எப்படி வருவாங்க? ஈரோடு போன எப்படி வந்தாங்க? ஈரோட போனால் பேனோட தான் வருவாங்க. ஸோ நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு எறும்பும் யானையும் வண்டியில் வேகமாக போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும், டக்குன்னு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது. எலிஃபென்ட் டம்முன்னு கீழே வந்துடுறாங்க. செம்ம அடி. எறும்பு சும்மா கண்ணுமா நிற்கிது. எப்படி? ஏன்னா அது கட்டை எறும்பு. எது கட்டை நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓ, நாட்டுக்கட்டை. யூ மீன் நோ, நாட் தட் கட்டை. பால் இருக்கு, பேட் இருக்கு, பாலை போட்டு தட்ட வேண்டும். இது மாதிரி காட்டுவாங்க. நோ பாலா. இது காட்டினா கீயை சுற்றுவோம்ல. கீயை சுற்றுவீங்களா? லைக் நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு மாதிரி டெரர் நினச்சிப்பீங்க, அதுக்கப்புறம் பழகி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப குழந்தைப்பா அவர் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு எஸ்பெஷலி நியத்தி அண்ட் டயாஸ் இந்த கேரக்டர் தான் மணி கேரக்டர். இவங்களோட உங்களுக்கு ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் தான் செம்ம க்ளோஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை பார்த்துட்டு ஐ ட்ரை டு பிரேக் த ஐஸ். நான் கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்மைல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணேன். சிரிக்கவே இல்லை அந்த பையன் அப்படின்னா. இந்த கேன்டீனில் ஒரு சண்டை வரும்போது கூட போட்டு அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க பயங்கரமா. ஃபுல்லாக ஃபுட் எடுத்து வச்சுட்டாங்க, இஷ்டத்துக்கு தூக்கி போடுங்க. ஆனால் குப்பை போட்டதும் நாங்கள் தான், அந்த சீனில் குப்பை க்ளீன் பண்ணதும் நாங்கள் தான். எங்களே முடிச்சு விட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு வேலையே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் எல்பிடபிள்யூன்னு வந்துச்சுன்னா நம்ம வெயிலில் சாவ தான் போகிறோம் அப்படின்னு. பிக்கியாக ஒரு 3-4 பேர் இருக்கிறதுனால செட்டே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இவ்வளோ அழகாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. வாட் இஸ் திஸ்? அந்த மாதிரி சொல்லுங்க. கிரவுண்ட்லேயே ஒரு 85% வந்து அதை சீரியஸே காட்டுறாங்க. கருவாடு தான் நாங்கள் லிட்ரலாக ஒரு நல்ல மீனாக வந்தோம். இப்போ கருவாடாகி. கிரிக்கெட் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நைட் ஒரு 1/2 hour என் பர்த்டே. சிஎஸ்கே vs எம்ஐ நினைக்கிறேன். அந்த சிஎஸ்கே தோத்துருச்சு. பர்த்டே ஸ்டார்டிங்லேயே எனக்கு அழுகிறதா ஆரம்பிச்சது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ உங்களுடைய எல்பிடபிள்யூ சீரீஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே வந்து இப்போ அந்த டேர்ம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ஸ்டேனா அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம், வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும் போது. ஆக்சுவலி இட் ஃபீல்ஸ் வெரி குட். ஏன்னா இனிஷியலி இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இவ்வளோ ரிசப்டன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இப்போ வந்து நிறைய டிஎம்ஸ் வருது. நாங்கள் தேர்ஸ்டேனா வி ஆர் வெயிட்டிங். போர்டு எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ ஓகே, நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஹாப்பியாக வராங்கன்னா இட்ஸ் ஃபீல்ஸ் குட். இப்போ ஒரு மொக்க ஜோக் சொல்லுங்கள், கடி ஜோக் மாதிரினா. கடிச்சா வலிக்குமே. இதுவே ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது. இன்னும் சொல்லுங்கள். யூ ஹேவ் சோ மெனி இன் யுவர். இப்போ நிறைய இருக்கு. ஓகே, ரொம்ப பழசு தான், போட்டது தான். பட் ஓகே. ஸோ ஒரு லேடி வந்துட்டு அவங்க ஒர்க் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபேமிலி பார்க்கறதுக்கு ஈரோடு போகிறாங்க. ரிட்டர்ன் வரும்போது எப்படி வருவாங்க? ஈரோடு போயிருக்காங்க, ரிட்டர்ன் வரும். போன வழியில் நடந்து வருவாங்க. இன்னும் நீங்க உங்க வைபோ அதுதான் தெரியுது. அதான் யோசிக்கிறேன். ஈரோடு போனாங்க, எப்படி வந்தாங்க? பேனோட வருவாங்க. ஈரோட போனா பேனோட தான் வருவாங்க. இது உங்களுக்கு தெரியாது அதானே? சத்தியமான ஈரோடுன்னு நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஃப்ளைட்டா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு எறும்பும் யானையும் வண்டியில் வேகமாக போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும், டக்குன்னு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது. எலிஃபென்ட் டம்முன்னு கீழே வந்துடுறாங்க. செம்ம அடி. எறும்பு சும்மா கண்ணுமா நிற்கிது. எப்படி? ஏன்னா அது கட்டெரும்பு. எது கட்டெரும்புக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அடியே படாமல் இருக்கு. எலிஃபென்ட் நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓ, நாட்டுக்கட்டை. யூ மீன் நோ, நாட் தட் கட்டை. இட் வாஸ் வேரிங் ஹெல்மெட். நம்ம வந்து கருத்து சொன்னாலும் ஜோக் சொன்னாலும் அதில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். ஹாசினியா நீங்க? ஏன்னா அந்த எறும்பு ஹெல்மெட் போட்டு இருந்துச்சு. அதேதான். அதுதானே? ஆமாம். இன்னும் உங்களுக்கு தெரியுமா ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் அப்படி யோசிக்கிற கேப்பில் நான் சொல்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் அக்ஷதா செம்ம பசியில் இருக்காங்க. சரி ஏதாவது ஒன்று சாப்பிட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, பிரியாணின்னு வச்சுக்கோங்க. அது என்னடா காஞ்சி போய் லைக் ஒரு மாதிரி சூடு போய் ஆறி போய் கொடுக்குறாங்க. கடுப்பாகி நீ கத்துறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தாங்க நாங்கள் சர்வ் பண்ணுவோன்றாங்க அந்த ஹோட்டலில். ஏன் இது ஆறி போய் தான் கொடுப்பேன்? சாப்பாடு சர்வ் பண்ணுறதே அப்படி தான். அவ்வளோ பசியில் இருக்கும் போது யாராவது ஒருத்தவங்க என்னடா இப்படி போய் பண்ணால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்? Because it is Arya Bhavan.
அதனால எல்லாமே ஆறி போய் தான் கொடுப்பாங்க. இது அப்படியே சமுத்திரக்கணி அவர் பக்கத்தில் கைத்தட்ட மாதிரி இருக்குது. எஸ், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். போய் சாமியை ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிறத ஒரே வேர்டில் எப்படி சொல்லுங்க? கோ காட் வின் கம். சத்தியமாக தெரியலங்க, நானே ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. கோவிந்தசாமி. கோவிந்தசாமி கோவிந்தசாமி. இல்ல என்ன சொன்னாலும் இவங்க பாவம் சிரிக்கிறதா இல்ல ஏதாவது எடுத்து அடிக்கிறதான்னு தெரியாம ரியாக்ட் பண்றீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கோவிந்தசாமி. வாவ், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு கைதி நம்ம ஜட்ஜ் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகேப்பா உனக்கு தண்டனை எழுதியாச்சு, உங்களை சிறையில் அடைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, நல்லா இவர் வந்து எண்ணெல்லாம் போட்டு அனுப்பிச்சு தேய்ச்சி விட்டு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்றாங்க. எதுக்காக? ஏன்னா ஆயில் எண்ணெய். அதாவது ஓகே தோண்டலாம், குழி தோண்டி புதைச்சு அதை எடுக்க. இதுவும் ரொம்ப அந்த மாதிரி தான். நீங்க தோண்டினீங்களா பக்கத்து குழியில இருந்தா தோண்டின கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ப்ரொஃபஷன் இது. காஸ்ட்லியான ப்ரொஃபஷனா? டாக்டரா? என்கிட்ட கேளுங்க, இதுவான்னு கேளுங்க. சத்தியமா தெரியலங்க, எனக்கு மண்டே வேலையை செய்ய மாட்டேங்குது உங்களை பார்த்தோன்னே. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. இந்த சீட்டு போடு, அந்த சீட்டு போடு, அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று ட்ரம்ப் கார்டு மாதிரி போட்டுருவோம். சொல்லுங்க. டென்டிஸ்ட். ஏன்னா அவங்க தான் சொத்தை எடுப்பாங்க. ஓ, ஐ லைக் இட். என்ன சொன்னாலும் ஓகே. ஓகே, ஸோ பால் இருக்கு, பேட் இருக்கு. இதை வச்சு உங்களுக்கே தெரியும், தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, பாலை போட்டு தட்ட வேண்டும். நான் சில பல இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. ரூல்ஸில் கிரிக்கெட்டில் அந்த சிக்னல்ஸ், அந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்லாம் காட்டுவாங்கல்ல, அது என்னன்னு சொல்லணும். நீங்கள் அதை கொஞ்சம் எப்படி சொல்கிறீங்க, அந்த கொஞ்சம் அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இதையும் பார்த்து சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லணும். ஓகே, போலாமா? ஈஸிங்க, சத்தியமா சிம்பிள்ங்க, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நானே ஹெல்ப் பண்றேன். நீங்க வந்து கேப்டன் தியோவோட மானத்தை வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டீங்க. சீனியர் எப்பவுமே நான் வந்து இது பண்ண மாட்டேன். நீங்க உங்களுடைய கடமையை செய்யுங்க, நம்ம ஆரம்பிச்சிடலாம். அடடா, ஓகே ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இதுனா என்னது? கரெக்ட், நீங்க பண்ணுங்க. இந்த இது மாதிரி காட்டுவாங்க. நோ பாலா? நோ பாலா? எப்படி இப்படி காமிச்ச நோ பால் இல்ல, இன்னொரு வாட்டி பாருங்க. நான் தான் சொன்னேன், இப்படி காட்டான். ஐடியாவே இல்லங்க. இம்பாக்ட் பிளேயர். ஓகே சரி, இது காட்டினா இது என்னது? பறக்க விடுறதா? வாட் இஸ் திஸ்? கீயை சுத்துவோம்ல. கீயை சுத்துவீங்களா? இப்படி 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 காட்டுவாங்களே, அம்பையர் காட்டுவாங்களே. ஆமா. எப்படி அவருக்கு டைம் ஆச்சு? நான் சொல்லிட்டேன், என் மானத்தை நானே வாங்குறேன் அப்படி சொல்லி. இப்படினா ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட். ஓகே ஓகே சரி, வேற என்ன கேட்கலாம் உங்களுக்கு? சரி ஈஸி. கேட்கவே வேணாம், நான் சொல்றேன் கேட்கவே வேண்டாம். இது ரொம்ப ஈஸி. சரி இது பாருங்க, கையை இப்படி இப்படி காமிச்சா வைட். வாவ். சரி இப்படி காமிச்சா கரெக்ட் கரெக்ட். இப்படி காமிச்சா இப்படி இப்படி தெரியல. கம் ஆன், யூ கேன். தெரியலங்க. டேஷ் பால். ஓகே தெரியல, ஆக்சுவலி தெரியல. நோ பால். ஓ ஓ டேஷ் பால்னு ஒரு டேர்ம் இருக்குன்னு நினைச்சேன் நான். அப்படியே? சரி ஓகே 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 ஓகே. இங்க பாருங்க, என்ன யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, நான் இப்போ அக்ஷதாவா இருக்கேன். தியோ. ஓகே 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 சரி, எங்களுக்காக ஏதாவது ஒரு ஒரு ரொமான்டிக் சீன், ஒரு ரொமான்டிக் டயலாக் பேசுங்க. ஒன் சைடு லவ் பண்ணுறீங்க, அந்த பையன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிடணும். அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இஸ் ஆல்சோ கோயிங் டு பி மூவிங் அப்ராடு, யூ ஆல்சோ கோயிங் டு அப்ராடு. அவ்வளோதான். அதில் நீங்கள் வந்து உங்கள் காதல் எப்படி வெளிப்படுத்துவீங்க? இதான் சீன். கேமரா தான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, அவர் அங்கே தான் நிற்கிறாப்புல. அப்படி இல்லைன்னா இமேஜின் பண்ண முடியும்னா இப்படி பார்த்துக்கோங்க. இங்கே நான் இல்லை 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 சொல்லுங்கள். ஓகே. ஏன் அப்ராட் போகிறேன்னு கேட்டேன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படி நம்ப மாட்டாங்கல்ல. நீங்கள் பேசாமல் எங்கள் ரைட்டராக வந்துருங்களேன். கூப்பிடுங்க. தெரியும். ஓ நீங்கள் தான் பாய் ஃப்ரெண்டா? சரி ஓகே சொல்லுங்க. சொல் அக்ஷதா, என்னதான் உனக்கு பிரச்சனை? நீ தான் எனக்கு பிரச்சனை. இல்லை ஆக்சுவலி தெரியல, இவ்வளோ நாள் நீ கூடவே இருக்கும்போது எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆனதில்லை, நீ எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சதில்லை. பட் நீ இன்னைக்கு அப்ராட் போகிற அண்ட் நமக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வரும்போது ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ.
ஆனால் உனக்கே தெரியாமல் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அர்ச்சிதா. பட் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி நீயும் என் கூட வர, நம்ம 2 பேரும் சேர்ந்து லைஃப்பில் முன்னேறும். முன்னேறுவோம். பட் நான் புக் பண்ண அப்ராட் டிக்கெட்ஸ்க்கு என்ன ஆகுது? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டிக்கெட் புக் பண்ணனா உனக்காக நான் இது பண்ணேன், எனக்காக நீ அந்த டிக்கெட்டை கூட விட மாட்டியா? ஆக்சுவலி ஒன்று பண்ணலாம். எனக்காக நீ இவ்வளோ கேர் பண்ணுறல, நீ ஏன் ஊருக்கு வரக்கூடாது? ஓகே, அப்போ நான் உன் கூடயே வரேன். ஆ போகலாமா? இல்லை, ஆக்சுவலி நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாங் டிஸ்டன்ஸா? ஏன் இருக்க மாட்டியா? ஏங்க எவ்வளோ கஷ்டங்க உங்களை விட்டுட்டு, எப்படிங்க இருக்கிறது உங்களை பார்க்காம? லைஃப்ல நீ என்ன பண்ண போற? நீ இப்போ ஒரு கோல் எடுத்துட்டு நீ போறல, நானும் ஒரு கோல் எடுத்துட்டு போறேன், 2 பேரும் அதில் ஜெயிச்சுட்டு வரலாம்ல. திரும்பி 2040 சந்திப்போன்னுவீங்களா? ஏன் அவ்வளோ வருஷம் நாங்கள் என்ன சிமெண்டா ஏதோ கட்டவா போற? சரி, நான் டாக்ஸிக்லாம் இல்லை. நீ உன் கனவை நோக்கி போ, நான் என் கனவை நோக்கி போறேன். வில் ஸ்டே இன் டச். சூப்பருங்க. என்னங்க இல்லை, இது மாதிரி தான் நீங்கள் எப்பயுமே. நீங்க ஒரு லவ்க்காக உங்களையே இழந்துட்டு நீங்க வந்துட்டு நாளைக்கு ஒரு சண்டை அப்படின்னு வந்துச்சுன்னா, ஐயோ இதுவும் போயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் வேலைக்காகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸோ. இல்லை இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கு, நான் இல்லைலாம் சொல்லலை. பட் எனக்கு நான் பர்சனலாக எப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் பிடிக்காதுன்னா அதை நான் இன்னொருத்தவங்களுக்கு பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ என்ன மாதிரி தான் நான் அதை பர்சனும், நான் என்னோட கனவுன்னு ஒன்று இருக்கும். எனக்கு இதுவும் முக்கியம், ரெண்டுமே கிடைச்சா நல்லது தானே. ஸோ why should I leave one and go to another? அது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் ஒன்று தான். அண்ட் உங்களுடைய அந்த பார்ட்னரை பற்றி சொல்லுங்கள். நவீன் பத்தியா? அவரை பற்றி இல்லைங்க, ரியல் லைஃப்ல பார்ட்னர் பற்றி சொல்லுங்கள். இமேஜினரி பாய் ஃப்ரெண்ட் பற்றி ஏதாவது சொல்லுங்க. வாவ், பிரில்லியன்ட், நைஸ். Thank you. தெரியும்ல, இங்க உட்கார்ந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். You know that எப்படி அந்த பால் போட்டா நீங்க அடிப்பீங்க. நீங்க எப்படி பால் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும், இல்லாத பாலையும் எப்படி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தெரியா இருக்கீங்க, நல்ல ஒரு பேட்ஸ்மேன்ங்க நீங்க. சொல்லுங்க, லைக் நீங்க நல்ல bowler-ஆ இருக்கீங்க. அதான் என்னங்க, ச்சே பரவாயில்லை, தெரியுது, வாய்ப்பு வந்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க. இல்ல அது இல்லங்க, அந்த இது பார்ட்னரை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய ரியல் பார்ட்னர். அதான் மாத்தேன். அது இனிஷியலி வந்துட்டு அவர் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. உருனே இருக்காருங்க அவரு, அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேஸ். என்னாலலாம் இப்போ நம்ம கூட ஓகே, நம்ம வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கணும், நம்ம வந்து நம்மளை பார்த்தா யாரும் எதுவும் கண்டுக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும், இந்த மாதிரி என்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. ஐ கேன் நெவர் பி மிஸ்டீரியஸ். நான் அது மாதிரி ஜாலியாகவே இருப்பேன். பட் இஸ் இட் ரியல் ஃபேஸ் ஆர் சும்மா அவர் பண்ணுறாரு கேரக்டர்? இல்லை, அவர் அப்படி தான், நார்மலாகவே அப்படி தானே? நார்மலாக இப்படியே இருப்பார். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ரைட்டர்ஸ் மீட்டில் எஸ்பெஷலி நம்ம ஃபேஸ் பார்த்து இவங்க எப்படின்னு ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல, மாத்தேன்னா கண்டுபிடிக்க முடியல. இதே தான் இருந்தார், ஜோக்லாம் போட்டால் சிரிக்கல. அது இவரு கஷ்டமாச்சு. அந்த டைமில் இவர் என் பேரன் வேறு சொன்னாங்க, ஐயோ இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருந்தது. பட் ஜென்ரலாகவே இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கேன் அப்படின்னா, ஹீ இஸ் இன் அதர் எக்ஸ்ட்ரீம். நான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன், இவர் வந்து கொஞ்சம் அந்த குவாய்ட் அந்த மாதிரி ஒன்று தான். பட் ரிசர்வ் கொஞ்சம் இல்லை, அதை பேசினா நல்லா பேசுவாங்க. பட் அன்டில் இனிஷியல் ஃபேஸஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போலாம் ஆச்சுலாம் அப்படின்னு இருக்கிறப்போ. ஆனால் 2 பேருமே ஆக்ஷன் சொன்னால் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஐ திங்க் அதனால தான் இப்போ பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் அஸ். அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ ஷார்ட் ரெடி ஆக்ஷன் அப்படிங்கும்போது 2 பேரும் அந்த கேரக்டரா மாறிடும். ஓகே, இனிஷியலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இவர் இப்படி அப்படின்னு. அது பழகி பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ குழந்தையா இருக்காரு, டம்மியா இருக்காரு அப்படின்னு தோணுவாங்க. லைக் நீங்க யாரும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு மாதிரி டெரர் நினைச்சுப்பீங்க, அதுக்கப்புறம் பழகி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப குழந்தைப்பா அவர் அப்படின்ற மாதிரினா, அப்பார்ட் ஃப்ரம் இவர் தாண்டி, நவீன் தாண்டி குழந்தைப்பானா நான் தான். எனக்கு எஸ்பெஷலி நியத்தி அண்ட் அயாஸ், அவங்க 2 பேரும் வந்துட்டு ரைட்டர்ஸ் மீட்லேயுமே பார்த்தப்போ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட். ஏன்னா அயாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப குவைட்டாக இருந்தான், நியத்தி வாஸ் ஆல்சோ வெரி குவைட். நான் நியத்தியை வந்து சில மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ல, ஸ்டோரிஸ்லாம் நான் பார்த்ததுனால ஓகே இவங்க போக போக ஐஸ் பிரேக் ஆகிடும். ஆனால் அயாஸ் என்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா ரைட்டர்ஸ் மீட் அப்போ வந்துட்டு சொன்னாங்க, இப்போது இந்த கேரக்டர் தான் மணி கேரக்டரு, இவங்களோட உங்களுக்கு ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கும், அதாவது நீங்கள் தான் செம்ம க்ளோஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை பார்த்துட்டு ஐ ட்ரை டு பிரேக் த ஐஸ். நான் கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்மைல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணேன். சிரிக்கவே இல்லை அந்த பையன் அப்படின்னா, லைக் லிட்டரலாக அப்படி தான் இருந்தது. பட் செம்ம ஸ்வீட் ஐ ஹேவ் டு சே. அவன் பேசுறதே வந்துட்டு ஏங்க என்னங்க வாங்க போங்க அப்படி தான் பேசுவான். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது மணி கேரக்டர் எப்படியோ அப்படியே தான் அயாஸ் ரியல். அண்ட் தியோ கேரக்டர், இப்போ எனக்கு தியோ நான் எப்படியோ நானும் ரியல் லைஃப்பில் அப்படி தாங்கிறதுனால எங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் நல்ல சிங்க் இருக்கு. ஓகே. அண்ட் இந்த பிடிஎஸ் ஷார்ட்ஸ் நிறைய நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று வந்து பார்த்தேன், வந்துட்டு
க்ரூவை பற்றி பாராட்டி போட்டிருந்தார், ஷாம் அண்ணா தான் போட்டிருந்தாரு. ஒரு பக்கம் நைட்டு, ஒரு பக்கம் காலையில், இது நாங்கள் தான்டா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாரு. ஸோ நிறைய அந்த மாதிரி டெக்னிக்கல் சைட்லேயும் போயிட்டு இருக்கு. பிடிஎஸ்ல அந்த கேன்டீன்ல ஒரு சண்டை வரும்போது கூட போட்டு அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க பயங்கரமா. ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் உண்மையா ஷார்ட் போயிட்டு இருக்கும். அது எவ்வளவு ஃபன்னா இருக்கும். நீங்க போறதே வந்து ஃபன் பண்ணதா, வெக்கேஷன் போற மாதிரி இருக்கும் போல அந்த கேங் எல்லாம். அது மாதிரி வெளில தெரியுது. ஆனா காஞ்சி நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க கருவாடா. பட் சொல்லுங்க அதை பத்தி. அதுதான் இப்போ எல்லாருக்குமே தெரியும் எல்பிடபிள்யூன்னு வந்துச்சுன்னா நம்ம வெயில்ல சாவதான் போறோம் அப்படின்னு. அதனால கிடைக்கிற கேப்ல நம்ம என்ன எப்படி நம்மளை வந்து பிடிச்சிக்கிறோமோ அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்டீன் சீன் எல்லாம் தட்டெல்லாம் பறக்கும்ல, செம்ம சிரிப்பு. அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா ஃபுட் எடுத்து வச்சுட்டாங்க, இஷ்டத்துக்கு தூக்கி போடுங்க. ஆனா குப்பை போட்டதும் நாங்க தான், அந்த சீன்ல குப்பை கிளீன் பண்ணதும் நாங்க தான், எங்களே முடிச்சு விட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு வேலையே இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி ஃபன். அந்த டைம்ல பாவம் மணி கேரக்டர்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லா ஒரு மாதிரி தேஞ்சிட்டு அது ஒன் டேக்லயும் பண்ணி ஆகணும், எதுவும் பண்ண முடியாது. என்ன சொல்றது ஸ்பெசிஃபிக்கானா அதான் இண்டோர்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த விஸ்வா அப்புறம் எங்களோட டிஓபி பரத் அண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு செம்ம எனர்ஜி. ஈவன் இன் லேட் நைட் ஷூஸ் நான் பர்சனலாக வந்து காஃபின்னு தான் கூப்பிடுவேன். நம்ம காஃபி குடிச்சா ஒரு எனர்ஜி வரலாம், அந்த மாதிரி தான் பரத் அண்ணாவும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பிக்கியா ஒரு 3-4 பேர் இருக்கிறதுனால செட்டே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால இட் இஸ் ஃபன். ஓகே, கேப்டனை பற்றி சொல்லி ஆகும். எந்த டிஓபி இல்லை, நம்ம டேரக்டர் கணேஷ் அவர்களை பற்றி சொல்லி ஆகட்டும். முதல்ல அவரை நீங்கள் பார்த்ததுக்கும், ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அந்த ரிசப்ஷன் கிடைக்க அந்த கேரக்டர்ஸோட ஆர்க் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், இல்லை முன்னாடி எழுதின அந்த பிளாட்டை வச்சு தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை எப்படி அப்படின்றது டேரக்டர் பழக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன் ஃபீல்டில் எப்படி அறிவிப்பார் செட்டில்? இனிஷியலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவர் தான் டிரெக்டர்னே தெரியல. ஹி வாஸ் ஆல்சோ வேரிங் அ ஜெர்சி அண்ட் லைக் ஹி ஆல்சோ லுக்ஸ் யங். அண்ட் அவரும் இருக்கும்போது எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியல, யார் டிரெக்டர் என்னடா இவர் ஆக்ஷன் சொல்கிறாரு அப்படின்னா. ஸோ இனிஷியலி லைக் ஹீ சச் அ ஹியூஜ் கிரிக்கெட் ஃபேன், ஓகேவா. அண்ட் அவ்வளோ பேஷனேட், கிரிக்கெட் பற்றி அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கிற ஒரு பர்சன்னால தான் இவ்வளோ நல்லா ஒரு ஒர்க் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால எங்களுக்குலாம் ஃபுல் கான்ஃபிடன்ஸ், ஓகே இது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆன் செட் to be honest, Bharat Anna and that is my DOP and the director, Bharat Anna and GK has a very good friendship. They are like best buddies அது மாதிரி. ஸோ அங்கே ஒரு கிளாஷ் இருந்துச்சுன்னா எங்களுக்கும் அது எஃபெக்ட் ஆகும். அங்கே ஒரு கிளாஷ் இல்லை, அவங்க செம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அது ஆன் ஸ்க்ரீனுமே ஒரு ஆக்டர்ஸுக்குமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு என்ன சொல்ல, ஒரு அவங்களும் ஒரு செம்ம சிங்கில் இருப்பாங்க, அந்த சிங்கோட எங்களையுமே இழுத்து ஒரு டீம் ஒர்க்காக தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. அந்த ஹெக்டிக் டைம்ஸ்லையுமே வந்துட்டு எவ்வளோ அது ஒரு நுவான்ஸ் தானே. நம்ம நினச்சா ஒருத்தவங்களை கடுப்பும் ஏற்ற முடியும், ஒருத்தவங்களை பார்த்தும் போயிட்டு இருக்க முடியும்ல. இவரை வந்து ஹி மேக் ஷுர்ஸ் ஓகே ஆல்ரெடி இவ்வளோ காண்டில் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்ல எல்லாரையும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான். சச் அ ஃபன் பர்சன். அந்த ஆக்ஷன் சீட்டில் இருக்கிற வரைக்கும் ஹி வில் டூ ஹிஸ் ஒர்க். அதை தாண்டி வந்துச்சுன்னா யாரு காஸ்ட் யார் க்ரூ மெம்பர்னே தெரியாது. செம்ம ஈஸி கோயிங், எல்லாருமே ஈஸி கோயிங். ஆமாம், ஓகே. அப்போ மேட்ச்லாம் விளையாடுவீங்க போல இருக்கு உங்கள் டீமுக்குள்ளே போட்டு? ஆடுவோம். அதாவது அதான் டைமே இருக்காது எங்களுக்கு, இன் பிட்வீன் நெட்ஸ்ல ஆடுவாங்க. யூ பீன் ஆங்கர், இந்த இடத்துல இருந்து அந்த கெஸ்டா மாறுறது வந்து கொஞ்சம் கேப் தான் இருக்கு. ஆனா அந்த டிராவல்ல வந்து நம்மளை சுத்த விடுவாங்க, அப்படியே சுற்றி போயிட்டு இருப்போம். டெலபோர்ட் ஜேர்னி மறக்க முடியாத ஒரு மைல் ஸ்டோன். அதுதான் என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சுது. அதுக்கு முன்னாடி அதை அடையிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ். நான் வந்து இப்போ எப்படி சொல்றது, அக்ஷதா டு தியோ அப்படின்னு ரிமெம்பர் பண்றாங்கல்ல, அதை பத்தி. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கராக இருந்த டைம்லேயுமே வந்துட்டு இட் ஃபெல்ட் குட், பட் ஒரு இன்கம்ப்ளீட்டாக ஒன்று ஃபீல் ஆகும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஒரு கெஸ்ட், இப்போ நான் அந்த சைடில் இருக்கும்போது நீங்கள் இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா சரி நம்மளும் அந்த சைட் போகணுமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோண ஆரம்பிச்சிது. பட் அந்த டைம் வரைக்கும் நான் பெருசாக அது சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை, பிகாஸ் ஐ டிடன்ட் நோ ஹவு டு கோ அபவுட் இட். ஐ வாஸ் வெரி நியூ மீடியாவுக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணேன். அது பண்ணதுக்கு கொஞ்சம் நல்லா ரிசப்டன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் பீப்புள் ஸ்டார்டட் நோட்டிங் மீ. ஆனால் அந்த டைம் வரைக்கும் நான் ஆடிஷன்ஸ்னு பெருசாக அட்டென்ட் பண்ணலை. ஸோ எல்பிடபிள்யூ என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடிஷன். அங்கே போய் அதில் செலக்ட் ஆகிற அந்த பீரியடில் வந்துட்டு எல்பிடபிள்யூ வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடிஷன். அது முடிஞ்சுட்டு அந்த பீரியடில் நிறைய ஆடிஷன்ஸ் போய் நிறையா ஃபெயில் ஆகி எல்லாம் இருந்தது. இதுவே கிடைக்குங்கிறது வந்துட்டு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. பட் இது கிடைச்சிருச்சுங்கிறது என்னால் நம்பவே முடியல. அண்ட் ஓகே இது கிடைச்சிருச்சுன்னா நம்ம இதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அமைஞ்சிருச்சு. வேற என்ன. ஆமாம் ஆமாம். இந்த ஆடிஷன் ப்ராசஸ் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி நோன் ஃபேஸஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு மொமெண்ட் தோணும், ஏன்னா இவங்களுக்கு கொடுக்காம நம்மளுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கால்ஸ் வரும். இல்லை நீங்கள் முன்னாடி தேட்டர்லாம் போய் அது கற்றுக்கிட்டனால உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இல்லை, நான் தேட்டர் அதுக்கப்புறம் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐயோ எப்போ பண்ணேன், அதுக்கப்புறம் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கொடுத்தா அதுதான் அப்போ தான் கொடுக்குறாங்க. நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை கையில் பிடிக்கிறேன். நான் யூடியூப்பில் பண்ணப்போ நான் அது பண்ணியிருக்கேன். பட் அது திஸ் சம்திங் ஹியூஜுங்கிறதுனால நான் அப்படியே பார்த்தேன், சரி ஓகே பண்ணிட்டேன். அது
நான் ப்ரிப்பேர் பண்ணி there was so many people அவங்க போயிட்டு வரதுக்கு டைம் இல்லை. அந்த டைம் எடுத்து கொஞ்சம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நீ நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட ரிசப்ஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வந்திருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? முன்னாடிலாம் நான் ட்ரை பண்ணினேடா ஒன்றும் வரலையடா, இப்போலாம் கூப்பிட்றீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை இப்போ நம்ம பண்ணுறது நம்ம விதையை போட்டாச்சு அதுக்கான டைம் தான் அது? அப்படி தானே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதானே நெக்ஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இட்ஸ் நைஸ் தட் பீப்புள் ஆர் நோட்டிசிங் மீ. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறையா பண்ணணும்னு தான் இருக்குது. தியோன்னு எல்லாருமே பார்க்கணும். என்னங்க ஒரு போஸ்ட் நீங்கள் போட்டால் வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போடுறாங்க, நீங்களும் அந்த ரிப்ளைலாம் பண்ணியிருந்தீங்க, இவ்வளோ அழகாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்களே, வாட் இஸ் திஸ்? அவ்வளோ அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த அளவுக்கு அதிகமான அன்புகள் காட்டுறாங்களே, வாட் யூ திங்க்? அதுதான் எனக்கு வந்து ஓவர்வெல்ம்டாக இருக்குது. சரி, நம்ம எதுவுமே தலைக்கு ஏற்றிக்க கூடாது. எதுனாலுமே இட் இஸ் குட் தட் பீப்புள் ஆர் காம்ப்ளிமெண்டிங், லைக்கிங் மீ. ஓகே, தேங்க்யூ, அவ்வளோதான். அது வந்து திஸ் மோஸ்ட்லி ஹெல்ப்ஸ் வென் வி ஆர் டவுட்டிங் அவர் செல்ஸ். நான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் டிஎம்ஸ் பெரிய பெரிய பேரெல்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எனக்கு எப்போ இஃப் ஐம் ஃபீலிங் லோ ஐ ரீட் தட், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் யா, ஓகே, சீனியர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த பேரை கேட்டாலே டக்குன்னு உங்கள் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மணிக்கும் உங்களுக்குமான ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒன் சைடாக ஃபஸ்ட்டு முன்னாடி ஆரம்பத்தில் வந்துட்டு 2 பேர் மேத்யூன்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு காம்போ உருவாக்குனாங்க. அப்புறம் நான் ஒரு கமெண்ட் ஏதோ பார்த்தேன், இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் வந்து ஒன் சைடாக நீங்கள் ஒரு மாதிரி அன்பு வச்சுருப்பீங்களா அப்படின்னா, ஏமா உன்னை வந்து பிடிக்காத ஒரு பையனும் உன்னை வந்து பார்க்காத பையனும் பார்த்துட்டு இருக்க, நீ வாமா செல்லத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இந்த மாதிரிலாம் வந்து அன்பாக வந்துட்டு, ஏன்னா அவங்க அவ்வளோ லைக் பண்ணி அவ்வளோ ரிலேட் பண்ணிக்கிறாங்க அந்த கேரக்டரோட. அண்ட் கிரிக்கெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்போர்ட் இங்கே இருக்க எல்லாருக்குமே. ஸோ அது முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இல்லை இந்த ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா ஷூட்டுக்கும் இதுக்கும் நிறைய டைம் இருந்தது. அந்த டைமில் ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டது. ஓகே, ஸோ ஆக்டிங் ஃபேஸ் ஓகே. அதுக்கு முன்னாடி ஆங்கரிங் ஃபேஸில் நீங்கள் நிறைய தடங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிங்க நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் கடை, அது அப்படின்னா அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அந்த ஒரு வாய்ப்புன்றது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. அந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே அது நம்ம ஹோல்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட தடங்கள் வரும் அப்படின்னு. ஸோ அதையும் தாண்டி விச் ஒன் ஃபேக்டர் மேட் யூ டு கோ திஸ் ஃபார்? அண்ட் அது அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன யோசிச்சிங்க, நம்மளுக்கு இது சரியா தவறா, நம்ம போகிற ரூட் எப்படி அப்படின்றது? பேஷன் இஸ் ஒன் திங் அண்ட் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது கிடைக்கலன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வாட் மேட் மீ கம் ஹியர். அதான் ஆங்கரிங் டைம்லையுமே நான் சொன்ன மாதிரி அதுவுமே என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் தான். ஸோ அப்படிங்கிறப்போ எவ்ரி திங் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து ஐ ஹேட் மை ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் அந்த டைமில். பட் அதான் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ இது பத்தாது, ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம இருந்துமே அங்கே 1 year 2 years இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு தெரியும்ல நம்ம க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. அது ஒன்று காலிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால நம்ம என்ன அதுதான் இது வந்து எப்படி சொல்ல, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு திங் தானே. எவ்ரிடே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆகி போதுண்டா ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எல்பிடபிள்யூட க்ரூ இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களை மட்டும் இல்லை எல்லாருமே நோட் பண்ணுற அளவுக்கு அவங்களோட கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. நோட் பண்ணி அவங்கள வந்து அவங்களோட பேரை சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களோட பேரை வச்சு இப்படி மாற்றியோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி மணி தங்கம்னு இருக்கட்டும், அதுக்கப்புறம் விக்ராந்த் அவருக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு லவ் போட்டு எவ்வளோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டேரக்டர் அவரை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரூவை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த க்ரூ வந்துட்டு ரொம்ப ஃபன்னான க்ரூ. நான் இனிஷியலாக ரைட்டர்ஸ் மீட்டிங்லாம் வைக்கும் போதுட்டு அந்த டைமில் இப்போ நான் தங்கம், மணி, மாத்தையன், ரிஷி, நாங்கள் 5 பேர் 6 பேர் இருந்தோம். அப்போ யாரும் ஒரு வாயே திறக்கல. எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக அப்படியே இருந்தோம். அப்போவே நான் ஒரு மாதிரி டவுட் ஆச்சு, இவங்க நம்மளுக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா. செட் ஆகலைன்னா தெரியல, இது லாங் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால இது செட் ஆகுமா இல்லையான்னு ஐடியாவே இல்லை. பட் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லுக் டெஸ்ட்னு ஒன்று வச்சுருந்தாங்க. லுக் டெஸ்ட் வச்சுட்டு ஒரு 2-3 எபிசோட்ஸ் எடுத்தாங்க. அந்த டைம்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கூச்ச சுபாவம்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கேயே ரொம்ப ஜெல் ஆகிடுச்சுங்கிறதுனால ஷூட்டில் இட் வாஸ் வெரி ஃபன். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப மிக்சராக இருக்கும்போது ஒரு க்ரூவாக நாங்கள் ஒரு காஸ்ட் மெம்பர்ஸாக செம்ம க்ளோஸ் ஆனதுனால ஆன் ஸ்க்ரீனில் அது கஷ்டமாக தெரியல. எதுனாலுமே ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது. விக்ராந்த் சாருமே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பர்சன் தான். அப்படிங்கிறதுனால since this became very strong on screen, it was quite easy for us to do that. கிரவுண்ட்லேயே ஒரு 85% வந்து அதை சீரீஸே காட்டுறாங்க. நாங்கள் நினச்சோம் சரி கிரிக்கெட்டுன்னு போது சும்மா வந்து அப்பப்போ ஒன்று காட்டுவான்னு பார்த்தா மேக்ஸிமம் மேட்ச் ஆடுறதா இருக்கட்டும், நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பாலை கையில் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் இது எல்பிடபிள்யூடா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வெயிலே போட்டு காய வச்சுட்டு இருப்பாங்கல்ல. லைக் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து இப்போ போனால் நீங்கள் வந்து நிறையா போஸ்ட்லாம் பார்த்தோம். என்னடா இதுக்கு மேலே எனக்கு தெரியல, கொடைக்குள்ளே ஒரு துண்டெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருப்பீங்க, எனக்கு வேறு வழி தெரில தாசன். அது மாதிரி
சொல்லுங்க, அது எவ்வளோ நாள் போட்டு உங்களுக்கு புரிஞ்சு எடுத்துட்டு இருப்பாங்க அந்த ப்ராசஸ் கிரவுண்ட்லலாம்? அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நார்மல் சீன்ஸுமே இட்ஸ் ஹேப்பனிங் இன் கிரவுண்ட் ஒன்லி தாங்கிறதுனால இன்டோருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போ கிரவுண்ட் பார்த்தா தானே இப்போ நாங்கள் நடு கடல் வரைக்கும் போயிட்டோம் இப்போ ரிலீஸ் ஆன எபிசோட்ஸில். ஸோ கருவாடு தான் நாங்கள் லிட்ரலாக ஒரு நல்ல மீனாக வந்தோம், இப்போ கருவாடாகி பழகிருச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப என்ன சொல்ல, இப்போது நார்மலாக நம்ம ஷூட்டில் எக்ஸாஸ்ட் ஆகுறதுன்னு வேறு, பட் சன்னால் எக்ஸாஸ்ட் ஆகுதுன்னு வேறு. ஃபுல்லாக டேன் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும், ஹெல்த்தில் அதனால இஷ்யூஸ் வந்தது. இதெல்லாம் அனுபவிக்கும் போது தான் எவ்ரிடே நம்ம வந்தோன்னா கேரவனில் இருக்கும், ஆனால் மோஸ்ட்டாகவே ஷார்ட்ஸ் இங்கே தான் இங்கே எங்கே நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ இட்ஸ் வெரி ட்ரைனிங் டு பி ஆனஸ்ட். ஸோ கிரிக்கெட் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா, இல்லை இது வந்ததுக்கப்புறம் கிரிக்கெட் மேலே ஆர்வம் எக்ஸ்ட்ரா ஆகி ஐபிஎல்லாம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு போய் இவரை அதை பற்றி பண்ணுறாரு அது மாதிரி பேசி பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் கிரிக்கெட் முன்னாடி நான் இனிஷியலாக வந்து ஐம் நாட் சச் அ பிக் ஃபேன். ஆனால் நான் முன்னாடி நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் வந்துட்டு நான் பிரேக் ஆனேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக பார்க்கல. அது என்னென்னா ஊரில் இருக்கும் போது என்னோடய பர்த்டே டைம் இந்த சம்மர் ஹாலிடேஸில் வரும். அப்போ வந்துட்டு பர்த்டே நைட், என்னோடய பர்த்டே நாளைக்குன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நைட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் என் பர்த்டே. சிஎஸ்கே மேட்ச் போயிட்டுருக்கு, சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐன்னு நினைக்கிறேன் மேட்ச் போயிட்டுருக்கு. அது முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே பார்ப்பேன். அன்றைக்கி உட்காந்து நான் செம்ம ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி சிஎஸ்கே தோத்துருச்சு. எனக்கு யாருமே பர்த்டே விஷ் பண்ணல. எனக்கு அதாவது பர்த்டே ஸ்டார்டிங்லேயே எனக்கு அழுகையில தான் ஆரம்பிச்சது. என்னை யாருமே அன்றைக்கி மதிக்கலை. எவ்ரிபடி வர் ஸோ ஸ்கேட்டர்ட். என்னை சுற்றிய கசின்ஸ் எல்லாருமே, ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க, ஒருத்தவங்க விஷ் பண்ணல எனக்கு பர்த்டேக்கு. அன்றைக்கே ஒரு மாதிரி எனக்கு நான் இதுக்கப்புறம் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன்டா, என்னை விட்டுருங்கடா, அது ஒரு மாதிரி சும்மா ஒரு அல்ப ரீசன் தான். பட் எனக்கு வந்துட்டு அன்றைக்கி ஜெயிச்சிருந்தா இட் வுட் ஹவ் பின் டிஃப்ரெண்ட். தோத்ததுனால எனக்கு ஐ கான்ட் ஹேண்டில் திஸ் மச் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பெருசாக பார்க்கல. பட் நான் விளையாடினதுமே இல்லை. சின்ன வயசுலலாம் சுத்தமாக தொட்டதே இல்லை. பட் அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால கற்றுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. அதனால் இட்ஸ் லைக் ஓகே ஃபைன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா நல்லா இருந்தது. ஒன்ஸ் வி கெட் த கிரிப், ஒரு கொஞ்சம் பர்சன்ட் கிரிப் எடுத்தோடனே ஓகே நல்லா தான் இருக்குது. சம்டைம்ஸ் நெட்டில் இப்போது பெருசாக சீன்ஸ், இப்போ பசங்கள்லாம் வந்துட்டு சீன்ஸ் முன்னாடி நெட்ஸில் அடிக்கடி போர் அடிச்சா ஆடிட்டு இருப்பாங்க. பட் நாங்கள் பெருசாக ஆட மாட்டோம், ஏன்னா ஸ்க்ரீனில் டயர்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ பெருசாக சீன்ஸ் இல்லாத டைமில் உட்காந்து நெட்டில் ஆடுறது அந்த இதுதான் இருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி நைஸ், விளையாடும் போது நல்லாயிருக்கு. இப்போ அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எல்பிடபிள்யூ போயிட்டு இருக்குல்ல, எப்படி இல்லை வருத்தமாக இருக்குது அந்த ஃபேர்வெல் மொமெண்ட்ஸ்? தெரியல, இன்னும் டைம் இருக்கு. பட் ஆனால் அந்த நெருங்குற போது நம்மளுக்குள்ளே ஒரு பேச்சு போகும்ல, என்னடா 100 எபிசோட்ஸ்டா, ஒரு செஷன் முடியுதுடா, சீசன் முடியுதுடா, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மாதிரி தெரியல. நேத்து தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு ஆக்சுவலி. பார்த்தா அதுக்குள்ள மந்த் ஞாபகம் இருக்கா? லைக் ஷூட்டா இட்ஸ் பீன் a year actually since like ஜூன் எண்ட் or ஜூலை எண்ட். இப்போ வரப்போதே இல்ல? ஆமா, ஜூன் எண்ட் or ஜூலை எண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நடுவுல நல்ல பிரேக் இருந்து ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப். ஆஃப்டர் ரிலீஸ் இட் வாஸ் வெரி ஹெக்டிக். அது முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால இது ஏதோ ஸ்கூல் போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது. எவ்ரிடே யூ கம் யூ சி த சேம் பீப்புள், ஃபன்னாக இருந்துட்டு. இப்போ திடீர்னு பார்த்தா முடிய போகுது அப்படின்னு இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி வி ஆல் கனெக்ட் இன் சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ் டுகெதர். அப்படிதான் இருக்கு. கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் ஓகே, இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கு. 2 மாசமா வளர்றேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. டுவர்ட்ஸ் எண்ட் போகும்போது ஃபீல் பண்ணுவோம். பட் இப்போதான் எல்லாம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள முடியுது. எனக்கும் இப்போ தான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடியுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் கிளம்புன்றீங்க. ஏதாவது ஒன்று போனால் அப்படியே கழுத்து மேலே அமுக்கி பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ரிகார்டிங் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் அப்கமிங் திங், அதுக்கப்புறம் குட்டி குட்டி மூமெண்ட்ஸு, கடி ஜோக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் நடத்தி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் busy schedule. You been committed to couple of projects. Projects. So அந்த படங்கள் சிறப்பாக வெற்றி அடையணும். அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். Thank you so much. You're so sweet. Thank you. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents AC Mania. இந்த சம்மர் சீசன்ல ஜில்லு ஆஃபரோட AC வாங்க Chera Home Junctionக்கு வாங்க. சுந்தராபுரம் and Cross Cut Road, கோயம்புத்தூர்.